அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளரும் நிகரற்ற அன்புடையுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றோம். பெரும் பாவங்கள் சம்பந்தமான பல விளக்கங்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைய பதிவில் நம்ம காணக்கூடிய செய்தி தொழுகையை விடுதல். இன்னைக்கு மக்கள் மத்தியில் தொழுகை அப்படிங்கிறதுனால ரொம்ப மலப்பான ஒரு விஷயமாகவும் கஷ்டமாகவும் கருதப்படுது. ஆனால் இறைவனும் இந்த தொழுகையை மூமின்கள் மீது கட்டாய கடமையாக்கியிருக்கான். இன்னத் சலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாப மௌகூத்தா. இந்த தொழுகையானது நேரம் குறிக்கப்பட்ட கடமையா மூமின்களுக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றான். இறைவனை நம்பக்கூடிய முஸ்லிமுக்கும் இறைவனை நம்பாத காஃபிருக்கும் இடைப்பட்ட வித்தியாசமே இந்த தொழுகை தான். இன்னைக்கு எல்லா முஸ்லிம்களுக்குமே நாம் தொழுவணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த தொழுகையை அவன் சரிவர நேரம் தவறாமல் தொழுவுறானா அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த இடத்துல தான் ஷைத்தான் ஒரு ட்ரிக்கை பயன்படுத்துகிறான். பொதுவாகவே நம்மளை தொழ வேணான்னு ஷைத்தான் தடுக்கவே மாட்டான். மாறா நம்ம தொழப்போம்போது அந்த தொழுகையில் கவனக்குறைவையும் அலட்சியத்தையும் ஏற்படுத்தி நம்முடைய தொழுகையை பாழாக்குறது தான் அவனுடைய பிளானாக இருக்கும். அதனால தான் அல்லாஹ் 107வது அத்தியாயத்தின் 4, 5 ஆகிய வசனத்தில் வயலுன் லில் முசல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான்னு சொல்கிறான். அதற்கு காரணம் அவங்க தொழுவாங்க, அந்த தொழுகையில் உள்ளச்சம் அப்படிங்கிறது இருக்காது. இறைவனுக்கு முன்னாடி அவனுக்காக அவனுடைய கட்டளையை நிறைவேற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமும் இல்லாமல் பொடுபோக்காக அலட்சியமாக அந்த தொழுகையில் இருப்பாங்க. அப்போது எப்படிப்பட்ட தொழுகை இறைவனுக்கு பிடிக்காதோ, இறைவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துமோ அந்த மாதிரியான ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி ஷைத்தான் நம்மளை அலட்சியமான தொழுகையாளிகளாக இறைவனுக்கு முன்னாடி கொடுக்க பார்க்குறான். இன்னும் சில மக்களோ பல காரணங்களை சொல்லி எனக்கு குழந்தை இருக்குது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, கடை இருக்குன்னு சொல்லி பல காரணத்தினால என்னால் தொழுக முடியாமல் போயிடுச்சுன்னு சில ரீசன்களை சொல்லுவாங்க. ஆனால் இறைவனோ 63வது அத்தியாயத்தின் 9வது வசனத்தில் சொல்லும்போது, விசுவாசிகளே, உங்களுடைய பொருட்களும் சந்ததிகளும் அல்லாஹுடைய நினைவிலிருந்து உங்களை திருப்பிட வேண்டாம். யாராவது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அத்தகையோர் நிச்சயமாக நஷ்டமடைந்தவங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது குடும்பமும் செல்வமும் பொருளாதாரமும் இறைவன் நமக்கு கொடுத்தது தான். அதனை காரணம் காமிச்சு அந்த இறைவனையே வணங்குவதை விட்டோம் நாம் தொழுகையை கைவிட்டோன்னு சொன்னால் இறைவன் இதன் மூலம் நம்ம மேலே கோபமடையக்கூடிய, நமக்கே நாம் நஷ்டத்தை ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு செயலாக அமைஞ்சிரும். அதிலும் குறிப்பாக மறுமையில் இந்த வணக்க வழிபாடு விஷயத்தில் முதல் கேள்வியே நீ தொழுவனியாங்கிறதா தான் இருக்கும். அந்த கேள்விக்கு நம்ம சரியான பதிலாக ஆமாம் நான் தொழுதேன்னு பதில் வச்சுருந்தோன்னா நம்மளுடைய அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்டார்டிங்லேயே நம்முடைய தொழுகை பாழாகி நம்ம தொழுகையில் கவனமற்று இருந்தோம் அப்படிங்கிற நிலை இருந்துச்சுன்னா அடுத்து நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசங்கிறத நபி அவங்க நமக்கு எச்சரிக்கையாக சொல்கிறாங்க. இதனை பற்றி அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் 74வது அத்தியாயத்தின் 42 முதல் 48வது வசனம் வரைக்கும் சொல்லும்போது, உங்களை நரகத்தில் புகுத்தியது எது அப்படின்னு குற்றவாளிகள் கிட்ட கேட்கப்படும்போது அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை, இன்னும் ஏழைகளுக்கு உணவளிக்கலை, வீணான காரியங்களில் மூழ்கி கிடந்தவங்களோட சேர்ந்து நாங்களும் உட்கார்ந்துருந்தோம். இப்படி ஒரு நாள் வரும், இந்த நாளில் நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம் அப்படிங்கிறத தெரியாமலே நாங்கள் போயிட்டோம். இந்த நாளில் எங்களுக்கு சிபாரிசு செய்ய யாரும் இல்லை, அப்படி சிபாரிசு செஞ்சாலும் அது அங்கீகரிக்கவும் படாது, எந்த ஒரு பயனும் அளிக்காத நாளுன்னு சொல்லி அவங்க கை செய்தப்படக்கூடிய நாளாக அமைஞ்சிரும். அப்போது யார் ஒருத்தர் இந்த தொழுகையை சரிவர பேணி நடக்கிறாங்களோ அது அவருக்கு மறுமையில் ஒளியாகவும் அவருடைய வணக்கத்திற்கு ஆதாரமாகவும் அவருக்கு ஈடேற்றமாகவும் அமையும். இந்த வணக்க வழிபாடு சரியாக இல்லாதவருக்கு அது எதிரான சாட்சியாகவே இருக்கும். அப்போது தொழுவுறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவு அந்த தொழுகையில் உள்ளச்சத்தோடு கான்சன்ட்ரேஷனோடு இருக்கிறது இன்னும் கூடுதல் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறோம், ஒரு எக்ஸசைஸ் செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்முடைய முழு கவனமும் இருக்குது. அந்த விஷயத்தை அப்படி உணர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் அது பயன் தரவும் செய்யும். அப்போது உலக காரியங்கள் அனைத்திலும் நாம் இவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும்போது படைத்த நம்முடைய இறைவன் நமக்கு விடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுறதுக்காக அந்த 5 நிமிஷ தொழுகையில் நம்ம உள்ளத்தை கட்டுப்படுத்தி நம்மளால் நிற்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் ஷைத்தான் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறது தான் விஷயமே. இந்த தொழுகைக்காக பாங்கு சொல்லப்பட்ட உடனே ஷைத்தான் விரண்டு ஓடிடுவான். அதுவே நாம் தக்பீர் கட்டி நிற்கும் போது நமக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இதை நினச்சிப்பாரு அதை நினச்சிப்பாருன்னு சொல்லி நமக்கு மறந்து போன விஷயங்களையும் தேவையில்லாத எண்ணங்களையும் அந்த தொழுகையில் நமக்கு ஏற்படுத்தி நாம் எத்தனை தொழுகிறோம், என்ன ஓதுறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே மறக்கடிச்சு நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனை தவற வச்சிடுறான். அப்போ தொழுகைங்கிறது வெறுமனை குனியறது நிம்முறது அப்படிங்கிறத தாண்டி
இறைவன் நம்மளை பார்க்குறான், நம்முடைய கண்கள் அவனை அடையாவிட்டாலும் அவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிற அந்த இறையச்சத்தோடு நம்முடைய தொழுகையை நிறைவேற்றணும். மனிதர்களையும் ஜின்னையும் தன்னை வணங்குறதுக்காகத்தான் இறைவன் படைச்சிருக்கேனே சொல்கிறான். அப்போ அந்த நோக்கத்தை உணர்ந்து நம்மளை படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாகவும் தொழுகையை சரிவர நேரம் தவறாமல் அலட்சியப்படுத்தாமல் தொழக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ்தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எந்த நிலையிலும் தொழுகையை விட்டுடாமலும் நம்மளை பார்த்து தான் நம்மளுடைய குழந்தைகள் வளர்கிறாங்க. ஆகவே அவங்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக நாம் இருக்கணுங்கிற விஷயத்தில் கவனம் கொண்டு நாமளும் தொழுது நம்முடைய குடும்பத்தாரையும் தொழ ஏவி சுவனத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.